காங்கிரஸ்காரர்கள் ஓட்டுக்காக இன்னும் ஒட்டி கொண்டிருக்கிறார்கள் என்பதை விட கேவலம் எதுவும் கிடையாது. காமராஜரை பத்தி சொல்றதுக்கு உங்களுக்கு வேற எதுவுமே இல்லையா? எதுவுமே இல்லையா? அது 1000 ரூபாயை கொடுத்துட்டு டாஸ்மாக் மூலமா 6000 புடுங்குறாங்க. ஸ்டாலின் மாதிரி கொடுத்துட்டு முன்வாசல்ல கொடுத்துட்டு பின்வாசல் புடுங்குறதுக்கு நாங்க இல்லைங்க. அதாவது ஒரு மாபெரும் தலைவரை இந்த அளவிற்கு கொச்சைப்படுத்த முடியும் என்றால் அப்புறம் நாம சொல்லணும்னா அவங்கவுங்க தலைவர்கள் எதோடு இருந்தாங்க நம்ம எப்படி சொல்ல முடியும்? ஆக முதலிலே இன்னைக்கு ஒரு சிவா சொல்றாரு, பேசுறத அப்படியே விட்டுணுமா? பேசுறது தப்புன்னு சொல்லல, பேசுறத விட்டுணுமா? அதே மாதிரி முதலமைச்சர் அவர்களும் ஒரு தலைவரை களங்கப்படுத்திட்டார்னு சொல்லல, இதில் குளிர்காய பல பேர் காத்திருக்கிறார்கள், அதனால் பேச வேணாமா? அப்ப எல்லாத்துக்கும் ஓட்டுக்கு தான் பயம், நாட்டுக்கு பயம் இல்ல. காமராஜருக்கு பத்தி மதிப்பில் உங்களுக்கு அக்கறை இல்லை. காங்கிரஸ்காரர்கள் ஓட்டுக்காக இன்னும் ஒட்டி கொண்டிருக்கிறார்கள் என்பதை விட கேவலம் எதுவும் கிடையாது. ஒரு மாபெரும் தலைவரை கொச்சைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு அதுல வேற நான் ஏற்கனவே ஒரு பதிவு போட்டேன். அவங்க கொச்சைப்படுத்துறது மட்டும் இல்லாம அவங்க இணையதளவாசிகள் அவர் படுத்திருந்தோட ஏசிய பாருங்க, அவர் இருக்கும் போது ஏசியில தான் இருந்தாரு அப்படின்லாம் சொல்லும் போது மிக மிக வேதனையான ஒன்று. இதற்கு திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸும் பதில் சொல்லிதான் ஆக வேண்டும். இல்ல, அதாவது நீங்க சொல்ற யார எந்த நேரத்துல எப்படி குறிப்பிடுகிறீங்க நான் கேக்குறேன். காமராஜரை பத்தி சொல்றதுக்கு உங்களுக்கு வேற எதுவுமே இல்லையா? எதுவுமே இல்லையா? நீங்க அவருக்கு நான் சமாதி கட்டினேன் அப்படின்னு சொன்னா பீச்சில் கொண்டு வச்சிங்களா? காமராஜர் இறக்கும் போது எனக்கு தெரியுங்க, நான் ஸ்கூல் படிச்சிட்டு இருக்கேன். ஒரு முதலமைச்சரா இருந்து அது கூட செய்யலன்னா எப்படி? ஒரு முன்னாள் முதலமைச்சருக்கு இறுதி மரியாதை செய்ததோட பெருமையா பேசுவீங்களா நீங்க? காமராஜர் பத்தி ஏசி பத்தி சொல்றதுதான் இருக்குதா? காமராஜர் பத்தி எவ்வளவு ஸ்கூல் கட்டினாரு, அணைகள் கட்டினாரு. இன்னைக்கு இருக்கிற பிஹெச்எல் அவரால் தான் வந்தது, ஆவடி தொழிற்சாலை அவரால் தான் வந்தது, ஐஐடி அவரால் தான் வந்தது. இதை சொல்றதுக்கு என்ன உங்களுக்கு? திருச்சி சிவாக்கு பக்கத்துல உள்ள பிஹெச்எல் போய் பார்க்க சொல்லுங்க. பிஹெச்எல் 2 லட்சம் பேருக்கு வேலை வாங்கி கிடைச்சது காமராஜர்னாலதான். அதனால இவங்களுக்கு சொல்றதுக்கு வேற எதுவும் இல்லையா? நீங்க இல்ல நீங்க அவங்கள இண்டி அலையன்ஸ்ல செல்வ பெருந்தகை சொன்னார்ல, அண்ணன் திருச்சி வேலுசாமி சொன்னார்ல, எங்களுக்கு கூட்டணியில வேணும்னு இன்னைக்கு திருமாவளவன் கேட்டுக்கொண்டிருக்கோம். அதுக்கு பதில் சொல்லுங்க. நான் எங்களுக்கு அதை பத்தி பெரிய தலைவர்கள் பார்த்துக் கொள்வார்கள், டெல்லியில உள்ள தலைவர்களும் பார்த்துக் கொள்வார்கள். நான் அதை பத்தி பதில் சொல்லவே மாட்டேன். ஒரு விரிசலும் இல்ல, விரிசலே இல்ல. அண்ணன் எடப்பாடியார் மிக தெளிவாக சொல்லிவிட்டார். நீங்க கூட்டணி வைக்கும் போது மட்டும் திமுக பாஜக மதவாத கட்சின்னு, ஆனா நாங்க கூட்டணிக்கு மதவாத கட்சி. நான் தான் ஒரு பதிவு போட்டிருந்தேன். காவி சாமின்னு சொல்றாரு, அப்ப காவி கலைஞர் ஆனார் 1999ல. காவி பாலு, காவி ராசா, காவி மாறன். ஆக நீங்க காவி அடிச்சிட்டு இருக்கும்போது ஒண்ணும் இல்ல. அப்பட்டமான ஓட்டு அரசியலை திராவிட முன்னேற்ற கழகம் முன்னெடுக்கிறது, அவ்வளவுதான். ஆக பல பல பிரச்சனைகள் இன்னைக்கு எல்லாரும் ஜாக்டோஜியோல ஆரம்பிச்சு இன்னைக்கு அங்கன்வாடி ஊழியர்கள், இன்னைக்கு இடைக்கால ஆசிரியர்கள், மருத்துவர்கள், எல்லா குழந்தைங்களை கீழே படுக்க வைக்கிறாங்க, பிறந்த குழந்தைங்களை. இன்னைக்கு நான் கேட்கிறேன், 10 நிமிஷம் பேசுறதுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் வீடு வீடாக வரப்போகிறார்கள். அந்த வீட்டு அம்மா கேட்கணும், டாஸ்மாக ஒழிக்கிறீங்களா என்னாச்சு? அந்த வீட்டு பையன் கேட்கணும், கல்வி கடனை ரத்து பண்றேன்னு சொல்றீங்களே என்னாச்சு? அந்த வீட்டு ஐயா கேட்கணும், பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வருவீங்களேன்னு என்னாச்சுன்னு பெரியவர் கேட்கணும். அந்த வீட்டுல உள்ள சின்னவர்னா நான் உதயநிதியை சொல்லல, அந்த வீட்டுல உள்ள சின்னவர் கேட்கணும், மாசம் ஒரு முறை ரீடிங் எடுக்கிறேன்னு சொன்னீங்களே என்னாச்சுன்னு கேட்கணும். அந்த வீட்டு அம்மா இன்னொரு கேள்வியை கேட்கணும், 100 ரூபாய் மானியம் கொடுக்குறீங்களே கேஸுக்கு என்னாச்சுன்னு கேட்கணும். ஆக இவங்க 10 நிமிஷம் இவங்க போய் சொல்றதுக்கு பதிலா அந்த வீட்டு அம்மா, ஐயா, அக்கா, தங்கச்சி, தம்பி எல்லாத்துக்கும் நிறைய கேள்வி இருக்கு. அதனால ஸ்டாலினுக்கு 10 நிமிஷம் போதாது. போய் கேள்வியை வாங்கிட்டு வர போறீங்க, கேலியையும் வாங்கிட்டு வர போறீங்க. ஓட்டு நிச்சயமா திமுக கூட்டணிக்கு கிடையாது என்பது எனக்கு. இதுல நான் அக்காங்களுக்கும் தங்கச்சிகளுக்கும் ஒண்ணு சொல்லணும். 78 லட்சம் பேரை லட்சாதிபதி ஆகி இருக்கிறார்கள் மகாராஷ்டிராவில் பாஜக கூட்டணி அரசு. ஆக உங்களை லட்சாதிபதி ஆக்கணுமா? உங்களுக்கு 1000 ரூபாயை கொடுத்துட்டு ஒரு கணக்கு என்ன சொல்றதுன்னா, ஒரு வீட்டை ஐயா போய் டாஸ்மாக்ல
குடிச்சாருன்னா அதுக்கு 6000 வேணுமா. அது 1000 ரூபாயை கொடுத்துட்டு டாஸ்மாக் மூலமா 6000 புடுங்குறாங்க. இதுதான் இன்னைக்கு ஸ்டாலின் கொடியை பிடிச்சிட்டு நின்னாரு வீட்டு முன்னால. சகோதரி கனிமொழி சொன்னாங்களே நாங்க வந்தா டாஸ்மாக் நீக்கிடுவோன்னு. அதனால இந்த 1000 ரூபாய் கொடுத்துட்டு உங்ககிட்ட இருந்து 10,000 ரூபாய் புடுங்குறாங்க. இதை சகோதரர்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். பாஜக அரசு மாதிரி உங்களை லட்சாதிபதியா கொடுக்கட்டும். ஆனா இப்ப டாஸ்மாக கட்டுப்படுத்துவாங்க. நாங்க கூட இருக்கிறதுனால கட்டுப்படுத்த வைப்போம். எங்க இருக்கு? ஆமா, அங்க இவ்வளவு டாஸ்மாக் இல்லையே, இவ்வளவுக்குள்ள இல்லையே. இல்ல, டாஸ்மாக்ல கட்டுப்படுத்துவோம். நாங்க கூட இருக்கோம்ல, அண்ணனும் சேர்ந்து நாங்க கட்டுப்படுத்துவோம். அதுக்கு திட்டம் வச்சிருக்கோம். ஓட்டு போடுங்க நாங்க சொல்றோம். ஸ்டாலினுக்கு போட்டீங்கல்ல? இல்ல நீட்ட கொடுக்கட்டுங்க. 1500 ரூபாய் கொடுக்கட்டும். 1500 ரூபாய்க்கு மேல அந்த பெண்கள் கையில இருக்கிற மாதிரி நாங்க திட்டம் கொண்டு வருவோம். ஸ்டாலின் மாதிரி கொடுத்துட்டு முன்வாசல்ல கொடுத்துட்டு பின்வாசல்ல புடுங்கிறதுக்கு நாங்க இல்லைங்க. நாங்க எல்லாரும் சேர்ந்து இருக்கோம். அதனால நிச்சயமா நல்லாட்சி நடக்கும். இத்தனை மாநிலங்கள்ல நாங்க நல்லாட்சி நடத்திட்டு இருக்கோம்ல, இத்தனை மாநிலங்கள்ல என்டிஏ ஆட்சி நடக்குது இல்ல, அதே மாதிரி தமிழகத்திலயும் நல்லாட்சி நடக்கும். இல்ல, மது விலக்கு கொண்டு வரதா இல்லையான்றது அது அங்க உள்ள கட்சி தலைவர்லாம் போய் இல்ல ஒரு நிமிஷம் அங்க உள்ள தலைவர் போய் அங்க உள்ள இல்ல ஒரு நிமிஷம் அங்க உள்ள தலைவர் போய் கொடியை பிடிச்சிட்டு எதிர்கட்சி தலைவரா இருக்கும் போது போய் நிக்கலைங்க, யதார்த்தமா இருந்தாங்கங்க. ஆனா இங்க ஸ்டாலின் போய் நின்னாரா இல்லையா நான் கேக்குறேன். அதுக்கு பதில் சொல்லுங்க. அது நாங்க ஆட்சிக்கு வரும், ஆட்சிக்கு வந்த உடனே நாங்க சொல்றோம். பிரமாண்டமான கட்சி வருவோம் நேற்று முன்தினம் எடப்பாடியார் இல்லைங்க, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எந்த கட்சி வந்தாலும் அது பிரம்மாண்டமான கட்சி. அதாவது நீங்க வார்த்தையில நீங்க விளையாடாதுங்க. இல்ல, அப்படிலாம் சொல்ல முடியாதுங்க. அவர் அந்தந்த தலைவரோட அந்த பேரை தான் சொல்ல முடியும். ஆக இன்னைக்கு நான் பிரஸ் மீட் முடிச்ச உடனே ஏதாவது பிளாஷ் நியூஸ் வராதான்னு கேட்காதுங்க. பிரேக்கிங் நான் கொடுக்கவே மாட்டேன். நிச்சயமா பிரேக் ஆகாது எதுவுமே. ஆமா, நார்மலா பிரேக் ஆகிற மாதிரி நான் கொடுக்கவே மாட்டேன். பிரேக்கிங் கிடையாது. அது இண்டி கூட்டணிக்கு வேணா பிரேக்கிங் இருக்குமே தவிர என்டிஏக்கு பிரேக்கிங்கே இருக்காது. அதெல்லாம் கவலைப்படாதுங்க. இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.